வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்கிறதுக்கும் உண்டான யோகா தான் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. முதுகு நேராக இருக்கட்டும், ஷோல்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் இருக்கிற டென்ஷன், எமோஷ்னல் பாரம் எல்லாத்தையும் விடுறதுக்கான ப்ராக்டிஸ் தான். ஸோ முதல்ல உங்களோட 2 கைகளையும் உங்கள் வயிற்று மேலே வச்சு மூச்சை முழுசாக உள்ளே இழுங்க. வயிறை வெளியில் புஷ் பண்ணுங்கள். மூச்சை வெளியில் விடுங்க. வயிற்றை உள்ளே புஷ் பண்ணுங்கள். நல்ல டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் கண்டினியூஸாக பண்ணுங்கள். இப்போ ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் 2 கைகளையும் மறுபடியும் உங்களோட முழங்கால் மேலே வச்சுருங்க. இயல்பான சுவாசம். உங்கள் உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். Relax your body and mind. இன்ஹேல் பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் மூச்சு காற்று வழியாக உடம்புக்குள்ளே போகிறதையும், எக்ஸேல் பண்ணும்போது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு வெளியில் போகிறதையும் நல்லா ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக உங்கள் 2 கைகளையுமே தரையில் ஊனி தலை மேலே கீழே மெதுவாக இன்ஹேல், மெதுவாக எக்ஸேல். அதே மாதிரி சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட், அதே மாதிரி கிராஸாக. இதை ஒரு 3 to 5 டைம்ஸ் கண்டினியூஸாக பண்ணலாம். மெதுவாக இன்ஹேல் வைங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். உங்களோட மூமெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கட்டும். ரொம்ப டக்குன்னு பண்ண வேண்டாம், ஸ்லோவாக பண்ணலாம். இப்போது உங்களோட ஷோல்டரை நல்லா மேலே தூக்கி மெதுவாக கீழே இருக்குங்க. இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே தூக்குங்க. எக்ஸேல் பண்ணிகிட்டே கீழே கொண்டு வாங்க. தொடர்ந்து செய்யலாம். இப்போ ரிலாக்ஸ். உங்கள் முதுகை நல்லா மேலே தூக்கி தலையை கீழே கொண்டு போங்க. திரும்ப தலையை மேலே தூக்கி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா ஸ்லோவாக அந்த அசைவுகளை கவனித்து உடம்பில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை ஃபீல் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டோடு பண்ணலாம். ரிலாக்ஸ். இப்போ உங்களுடைய இடது கையை தரையில் ஊனி வலது கையை மேலே தூக்கி உடம்பு சைடில் பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் பெண்ட் பண்ணி உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும்போது உங்களுக்குள்ள அந்த ரிலாக்ஸேஷனை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சைட் டு சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குற மாதிரி பண்ணணும். ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக நீங்கள் கேட் அண்ட் கேமல் போஸ்டர் வந்துடலாம். உங்கள் 2 முட்டிகளும் 2 உள்ளங்கைகளும் தரையில் ஊனி இருக்கணும். இப்போது உங்கள் முதுகை மேலே தூக்கி தலை கீழே போய் எக்ஸேல் பண்ணணும். திரும்ப முதுகை கீழே அழுத்தி தலையை மேலே தூக்கி இன்ஹேல் பண்ணணும். இதை மெதுவாக மூச்சை கவனித்து பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல் உங்களுக்குள்ளே வர்றதையும், எக்ஸேல் பண்ணும்போது நெகட்டிவ் ஃபீல் ஃபுல்லாக உங்களை விட்டு வெளியில் போகிறதையும் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். ஒவ்வொரு இன்ஹேல் எக்ஸேலுமே இந்த உணர்வோடையே நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். உடம்புக்கு சரியான மூமெண்ட்ஸ், சரியான ப்ரீத்திங்ஸோடு பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து
உங்களோட குதிங்கால் மேலே உட்காந்துடணும். கை நல்லா முன்னாடி நீட்டி முட்டி அகலமாக வச்சு அப்படியே ரிலாக்ஸாக படுத்துக்குங்க. நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்களோட கைகள், ஷோல்டர்ஸ், அப்பர் பேக் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். நல்லா அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே அந்த பொசிஷனில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2 கால்களையும் முன்னாடி நீட்டி உட்காந்துக்குங்க. முதுகு நேராக இருக்கணும், முட்டிங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே முதுகை வளைக்காமல் கை முன்னாடி கொண்டு வந்து உங்கள் கால் கட்டை விரலை பிடிச்சி மெதுவாக அந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரெச் உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கை பிடிக்க முடியலன்னா எங்கே எட்டுதோ அந்த இடத்துல பிடிச்சிக்கங்க. அதுக்கப்புறம் எல்போவை பெண்ட் பண்ணி உங்கள் நெத்தி முழங்காலத்தோட ட்ரை பண்ணுங்கள். முடியலனாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ அந்த ஸ்ட்ரெச்சு தான் முக்கியம். அதே ஸ்ட்ரெச்சை முடிச்சுட்டு எப்படி அந்த போஸ் போனோமோ அதே மாதிரி 2 கைகளையும் மேலே தூக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டீப் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போது உங்கள் 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கங்க. கை கோர்த்து பிடிச்சி பட்டர்ஃப்ளை போஸ். முழங்கால் மேலே கீழே மெதுவாக போயிட்டு வரணும். உங்களோட ஜாயின்ஸில் அந்த ஸ்ட்ரெச்சை நல்லா ஃபீல் பண்ண முடியும். முதுகு பெண்ட் பண்ணிட வேண்டாம், நேராகவே இருக்கட்டும். ப்ரீத்திங் கண்டினியூஸாக வச்சுக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல் தொடர்ந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட உடம்பை நேராக பின்னாடி வச்சு பேக்கில் புஷ் பண்ணுங்கள். அதில் ஒரு 5 கவுண்ட் இல்லை 10 கவுண்ட் இருந்துட்டு உடம்பை முன்னாடி குனிஞ்சு எல்போ 2ம் வெளியில் தரையை டச் பண்ணி நெத்தி 2ம் கால் கட்டை விரலை டச் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் ஆகிடலாம். ஒவ்வொரு ப்ராக்டிஸ்லையுமே ப்ரீத்திங்கை ஹோல்டு பண்ணக்கூடாது. கண்டினியூஸ் இன்ஹேல் எக்ஸேல் வச்சுருக்கணும். இப்போது திரும்பவும் கால்களை நீட்டி நேராக படுத்துக்கங்க. உடம்பு ரிலாக்ஸாக இருக்கட்டும். உங்கள் 2 கால்களையும் மடக்கி நெஞ்சுக்கிட்ட அழுத்தி பிடிச்சிங்க. கை கோர்த்து கால்களை அழுத்தி பிடிச்சிருக்கணும். இந்த போஸ் உண்மையாலுமே உங்களுக்கு பண்ணும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் ஆகும். இந்த ப்ரீத்திங் கண்டினியூஸாக வச்சு திரும்ப உங்கள் தலையை கொண்டு வந்து நெத்தி முழங்காலை டச் பண்ணுற மாதிரி 2 முழங்கால்களுக்கு நடுவில் கொண்டு வாங்க. தொடர்ந்து உள்மூச்சு வெளிமூச்சு வைக்கணும். ப்ரீத்திங்கை ஹோல்டு பண்ணாமல் பண்ணிவிட்டு ஒரு 10 கவுண்ட் இருந்துட்டு மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிடணும். ஒரு போஸை நம்ம எப்படி போகிறோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துடணும். இப்போ உங்கள் 2 கால்களையும் உங்களுடைய இடுப்புக்கு பக்கவாட்டில் ஊனி வச்சுக்கணும். உங்கள் கை வந்து ஆங்கிளை பிடிச்சி ஹிப்பை ரைஸ் பண்ணுங்கள். சேத்து பந்தாசனம். இந்த மாதிரி நல்லா டீப்பாக தூக்கி இருக்கும்போது இன்ஹேல் எக்ஸேல் வச்சுருக்கணும். நிறைய பேருக்குனால சும்மா தூக்க முடியல அப்படின்னா உங்களோட கைகளை பயன்படுத்தி கூட அந்த சப்போர்ட் எடுத்து இந்த பிரிட்ஜ் போஸில் ஹோல்டு பண்ணலாம். ஆசனா மட்டும்தான் ஹோல்டு பண்ணணும். ப்ரீத்திங் தொடர்ந்து இருக்கணும். கண்டினியூஸ் இன்ஹேல் எக்ஸேல் முடிச்சுட்டு உங்கள் 2 கைகளையும் தரையில் ஊனி மெதுவாக கீழே இறங்கிக்கலாம். திரும்பவும் கையை தரையிலேயே ஊனி எவ்வளவு தூரம் ஹிப்பை ரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணுங்கள். இன்ஹேல் எக்ஸேல் கண்டினியூஸாக இருக்கட்டும். திரும்ப ரிலாக்ஸ். இப்போது உங்கள் 2 கைகளையும் தலைக்கு பின்னாடி வச்சு வலது காலை மடக்கி இடது பக்கமாக திருப்பி முட்டி தரையை தொடுற மாதிரி ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய முதுகு பகுதி, இடுப்பு பகுதி எல்லாமே நல்லா
நல்லா ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். நல்லா அந்த ரிலாக்ஸை ஃபீல் பண்ணுங்கள். இடுப்பை ட்விஸ்ட் பண்ணணும். சாதாரணமாகவே நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அந்த ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுவோம். இப்போ ப்ரீத்திங்கோடு சேர்ந்து அந்த ட்விஸ்டிங்கை பண்ணும்போது இன்னும் ஆழமான ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி எந்திரிச்சு உட்காந்துக்குங்க. இப்போ உங்கள் இடது கையில் சின்முத்ரா, வலது கையில் நாசிகர முத்ரா. சின்முத்ரானா கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் நடுவில் தொட்டு வச்சுக்கோங்க. நாசிகர முத்ராவுக்கு உங்களோட வலது கையில் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கிடுங்க. கட்டை விரலும் மோதிர விரலும் பயன்படுத்தி கட்டை விரல்னால் ரைட் நாஸ்ட்ரிலை க்ளோஸ் பண்ணி இன்ஹேல் பண்ணுங்கள். மோதிர விரல்னால் லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி ரைட்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். திரும்ப ரைட்லேயே இன்ஹேல் பண்ணி நாஸ்ட்ரில் சேஞ்ச் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பண்ணலாம். ரைட் நாஸ்ட்ரில் இன்ஹேல், சேஞ்ச், லெஃப்டில் எக்ஸேல், திரும்ப லெஃப்ட்லேயே இன்ஹேல், சேஞ்ச், ரைட் நாஸ்ட்ரில் எக்ஸேல், இன்ஹேல், சேஞ்ச். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை மூச்சில் கவனம் வச்சு பண்ணணும். மூச்சு எந்த அளவுக்கு மெதுவாக மென்மையாக பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா இதோட முழு ரிலாக்ஸேஷனே நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? உங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது அவ்வளோ ரிலாக்ஸேஷன் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நைட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நாடி சுத்தியை பண்ணி பாருங்கள். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் காதுகளை அடைச்சிக்கலாம். ஆள்காட்டி விரலை பயன்படுத்தலாம், கட்டை விரலை கூட பயன்படுத்தலாம். உங்கள் காது மடல் மேலே உங்களோட கைகளை வச்சு அழுத்தி மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிவிடும்போது அப்படிங்கிற சத்தத்தோடு வெளிவிடணும். மூச்சை நல்லா உள்ளழுங்க. மூச்சை வெளிவிடும்போது இந்த மாதிரி ஒரு 7 டைம்ஸ் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நீங்கள் பண்ணும்போது உங்களோட தலைப்பகுதி முழுவதும் ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷனை கவனித்து தொடர்ந்து பண்ணிவிட்டு உடனே கண்ணை திறக்க வேண்டாம், கண்ணை மூடியேங்க. அந்த சப்தம் சொன்னதுனால ஒரு வைப்ரேஷன் உடம்பு ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கும், தலை ஃபுல்லாக க்ரியேட் ஆகிருக்கும். அதை ஃபீல் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காரும்போது தான் அந்த ரிலாக்ஸேஷனவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதை முடிச்சுட்டு நேராக படுத்துருங்க. கை கால்களை கொஞ்சம் அகலமாக வச்சு உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சு நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்குங்க. டேக் அ டீப் breathe in, breathe out. Relax your whole body. Relax, relax, relax. உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாடி பார்ட்ஸுமே நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய இரத்த ஓட்டம், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், மூளை செயல்பாட்டு திறன், இதயம், நுரையீரல், சுவாச குழாய் எல்லாமே முழு ஆரோக்கியத்தோடு இயங்கிட்டுருக்கு. அதை நல்லா உணர்ந்து பாருங்கள்.
உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும், ஒவ்வொரு அணுக்களும், ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இயங்கிட்டுருக்கு. அதை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் செஞ்ச இந்த பயிற்சிகள் மூலமாக உங்கள் மனசு ஒரு ஆழமான அமைதியை அடைஞ்சிருக்குது. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, தெளிவான மனநிலையில் இருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கீங்க. அதை உணர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக நீங்கள் நினச்ச மாதிரி போக ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கைக்கும் இதையெல்லாம் சரியாக அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையர், உங்களுடைய நலன் விரும்பிகள், உங்களுடைய கடவுள், இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாவற்றுக்கும் இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்தி ஒரு ஆழமான உள்மூச்சு, முழுமையான வெளிமூச்சு விட்டு மறுபடியும் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் இடது காலை மடக்கி உடம்பை வலது பக்கமாக திருப்பி பொறுமையாக எந்திரிச்சு உட்காந்துருக்கலாம். இப்போ 2 கைகளையும் சூடு பறக்க தேய்ச்சி உங்களுடைய முகமெல்லாம் தடவி கொடுத்து உள்ளங்கை பார்த்து மெதுவாக கண் திறக்கலாம்.